அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய வீடியோவில் சிவாஜியின் பணம், சிவாஜியும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியது சரியா? இன்றைய வீடியோவில் இதுதான் கண்டென்ட். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களின் நினைவு தினம் 30/8/2024 அனுஷ்டிக்கப்பட்டது. அவரோடு நம் நடிகர் திலகம் சிவாஜியின் நினைவுகளையும் இன்றைய வீடியோவில் சமர்ப்பிக்கின்றேன். அத்துடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசிய பரபரப்பான பேச்சு பற்றியும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். வாருங்கள் வீடியோவுக்குள். சிவாஜி முதலில் ஒப்பந்தமானது பூங்கோதை என்ற படத்தில். ஃபஸ்ட்டு படம் அதுதான். ஆக்சுவலாக அதில் தான் அவர் ஒப்பந்தமானார். ஆனால் அது 4வது படமாக வெளிவந்தது. பராசக்தி முந்திக் கொண்டது, பணம் 2வதாக பிந்திக் கொண்டது. பணத்திற்கும் பராசக்திக்கும் திரைக்கதை வசனம் கலைஞர் கருணாநிதி தான். முதலில் சிவாஜி பத்மினி என்ற பிரபலமான ஜோடி இணைந்து நடித்த படம் பணம். அதன் பிறகு சுமார் 60 படங்களுக்கு மேல் அவர்கள் ஜோடியாக நடித்து புகழ் பெற்றார்கள். அதேபோல் சிவாஜியும் என்.எஸ். கிருஷ்ணனும் இணைந்து பணியாற்றிய படம் முதல் படம் பணம். அந்த பணம் படத்தில் திமுக, அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் பற்றிய ஒரு பாடல் ஒன்று இடம்பெற்று இருந்த காரணத்தினால் அப்போது அதை தணிக்கை குழு அனுமதிக்காது என்பதால் தீனா மூனா கானா என்ற பாடலை எழுதினார் கண்ணதாசன். அதாவது திருக்குறள் முன்னணி கழகம் என்ற பாடலை கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், கண்ணதாசன் எழுதிய பாடலை என்.எஸ்.கே தனது சொந்த குரலில் பாடினார். அது மிகவும் வரவேற்பை பெற்றது. மேலும் எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் என்ற பாடலும் அந்த பணம் படத்தில் சூப்பர் ஹிட். 1952 வெளியானது பணம். பராசக்தி தயாரித்த ஆண்டிலேயே இதுவும் வெளியானது. ஆனால் முதல் படம் பராசக்தி, அதற்கு பிறகு வந்தது பணம். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் மற்றும் சிவாஜியுடன் அவர் கொண்டிருந்த தொடர்பு பற்றி ஏற்கனவே நமது சேனல் மூலம் வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். அவருடைய வீட்டை சிவாஜிக்கு விற்றது முதல், கலைவாணருடைய வீட்டை சிவாஜிக்கு விற்றது முதல், அதாவது அவர் அந்த வீட்டை சிவாஜிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருந்தார். வேற ஒருத்தர் மார்வாடி ஒருவர் கேட்டார், அவருக்கு கொடுக்கவில்லை, சிவாஜிக்கு தான் கொடுத்தார். அது மட்டுமல்ல, சிவாஜியை முதலில் அவர் சரியாக நடிக்கவில்லை என்று ஒதுக்கியவர் என்.எஸ். கிருஷ்ணன். ஆனால் அதே என்.எஸ்.கே சிவாஜியை வைத்து பணம் தயாரித்தார். தமிழ் திரையுலகின் நகைச்சுவை சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் என்.எஸ். கிருஷ்ணன். அவர்களுடைய நினைவுகள் என்றும் நம் நெஞ்சில் நீங்காது நிலைத்து நிற்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக கொஞ்சம் அரசியலுக்கு வருவோம். அதாவது தமிழக அமைச்சர் ஏ.வ. வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் அந்த நூல் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பேச்சுத்தான் இப்போது பரபரப்பான நிகழ்வாக ஊடகங்களில் ஹைலைட்டாக ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கிறது. அப்படி என்ன பேசினார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்? அதை பார்க்கலாம். கலைஞர் எனும் தாய் என்ற நூலை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் அங்கு பேசினாரோ இல்லையோ, அதை எழுதிய ஏவா வேலு அவர்களை பற்றியும் கலைஞரை பற்றியும் அவர் பேசினார். அப்படி பேசிக்கொண்டு வரும் பொழுது
இறுதியாக முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றி பேசும்போது ஒரு கதையாக, நகைச்சுவையாக, யதார்த்தமாக ஒரு கதையை சொன்னார். ஒரு டீச்சருக்கு பள்ளியில் படிக்கும் புதிய மாணவர்களை சமாளிப்பது கஷ்டமில்லை. அந்த பள்ளியில் படிக்கும் பழைய மாணவர்களை சமாளிப்பதுதான் பெரிய விஷயம். அதுவும் ஏகப்பட்ட நல்ல ரேங்க் வாங்கி கொண்டு வகுப்பை விட்டு செல்ல மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கும் மாணவர்கள் தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். அவர்கள் சாதாரண மாணவர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. அவர் அதுக்கப்புறம் அதிலும் ஒருவர் இருக்கிறார், துரைமுருகன் என்று. அவர் கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர் என்று துரைமுருகன் அவர்களை பற்றி பேசினார். இந்த மாதிரி இவர்களையெல்லாம் சமாளிப்பது சாதாரண விஷயமல்ல என்று சொல்லிவிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு பாராட்டினார். இது அவர் பேசிய பேச்சினுடைய ஒரு சாராம்சம். இது முக்கியமான பகுதி. அவரின் இந்த பேச்சை அங்கிருந்த அத்தனை பேரும் கேட்டு ரசித்து கைத்தட்டி சிரித்தார்கள், முதல்வர் ஸ்டாலின் உட்பட. ஆனால் ஒருவரை தவிர, அவர்தான் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். ஆனால் அதே சமயம் துரைமுருகனுடைய மகன் ரஜினியின் பேச்சை கேட்டு ரசித்து அவரும் கைத்தட்டி சிரித்தார். அதை நான் பார்த்தேன், தொலைக்காட்சியிலேயே பார்த்தேன். முடிவில் முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது, என்னை விட ரஜினி ஒரு வயது மூத்தவர், அதனால் அவருடைய அட்வைஸை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு நான் எதிலும் உஷாராக இருப்பேன் என்றும் கூறினார். அப்போது வரை ரஜினியின் பேச்சை யதார்த்தமான நகைச்சுவையாகத்தான் அனைவரும் எடுத்துக்கொண்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் தான் பிரச்சனை ஆரம்பித்தது. அமைச்சர் துரைமுருகன் அவர்களிடம் நிருபர்கள் ரஜினிகாந்த் பேசியது பற்றி கேட்டதற்கு, ஆமாம், நடிகர்களுக்கு கூட வயதாகி விட்டது, அதுவும் நடித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று ஆரம்பித்து என்னென்னவோ பேசிவிட்டார். ஆனால் ரஜினியும் அவர் எனது நண்பர் தான், அவர் என்ன சொன்னாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்று திருப்பி சொல்லிவிட்டார். இது ஒரு பக்கம் முடிஞ்சிச்சா? பிறகு அமைச்சர் துரைமுருகனும் அவர் மறுபடியும் நிருபர்கள்ட்ட நடுவில் என்ன பிரச்சனை போச்சுன்னு தெரியல, அவர் துரைமுருகனும் நாங்கள் பேசியதை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே அன்றி பகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று எதுகை முனைப்பு வரும்படி பேசிவிட்டார். நகைச்சுவையாக எடுத்துங்க, அதை நாங்கள் நண்பர்கள், நகைச்சுவையாக எடுத்துங்க, பகைச்சுவையாக எடுத்துக்காதீங்கன்னு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா, நாங்கள் நண்பர்களாக தொடருவோம் என்று அதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைத்து விட்டார். இந்த நிகழ்வில் இருந்து நாம் பார்வையாளராகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் முக்கியம். அதாவது பொதுவாக அரசு பணியாளர்களுக்கு ஓய்வு பெறும் வயது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அரசியல் மற்றும் சினிமாவில் அவ்வாறு இல்லை. எத்தனை வயது என்றாலும் இருக்கலாம், நடிக்கலாம். அதற்கு அன்றிலிருந்து இன்று வரை உதாரணங்கள் நிறைய உண்டு. அரசியல் ஒரு பொதுமக்கள் சேவை என்பதால் அதற்கு யார் வேண்டுமானாலும் எத்தனை வயதானாலும் வரலாம், இருக்கலாம். இங்கு அரசியலில் மக்கள் செல்வாக்கு மற்றும் அவர்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் அவர்களுடைய அந்த இது முடிவு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு அந்த மதிப்பு இருக்கிறது. அவர்கள் எத்தனை வயது வேண்டுமானாலும் இருக்கலாம். அதேபோல் ரசிகர்களின் ஆதரவு இருக்கும் வரையில் நடிகர்களும் நடிக்கலாம். அதுதான் அப்படி நடந்துகிட்டு இருக்கு அரசியலையும் சினிமாவிலையும். அப்படி இருக்கும்போது ரஜினி ஏன் அப்படி பேசியிருக்க வேண்டும்? அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னா அவர் ஏதோ சாதாரணமாக பேசியிருக்காரு. ஆனால் அந்த விஷயம் இதுதான், வயதானவர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பது மாதிரி சொல்லிவிட்டார். அப்போ இவரும் வயதானவர் தானே அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிவிட்டார். அதெல்லாம் அமைச்சருக்கு ஒரு நியாயம்,
அவருக்கு ஒரு நியாயமாங்கிற மாதிரி போயிடுச்சு. அரசியலில் பொதுமக்கள் சேவையில் எத்தனை வயதானாலும் தங்களுடைய அனுபவத்தின் மூலம் அவர்கள் மக்கள் பணியில் இறுதி வரை உழைத்திருக்கிறார்கள். அது மாதிரி தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் வயசானாலும் அவர்களுடைய அனுபவங்கள் வாயிலாக மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். நிறைய தலைவர்கள், நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதுபோல்தான் சினிமாவிலும் அவர்களுக்கு, அந்த நடிகருக்கு இருக்கும் ரசிகர்கள் செல்வாக்கு இருக்கும் வரை அவர்கள் நடித்து கொண்டே இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞர் காலத்தில் இருந்து அவருக்கு துணையாக பக்க பலமாக இருந்தவர் துரைமுருகன் அவர்கள். அவர் தான் அங்கே சீனியர். அவருக்கும் வயதாகிறது. உடல் நலம் அவருக்கும் கொஞ்சம் இடையூறு செய்கிறது. அடிக்கடி அவர் ஆஸ்பத்திரி போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுது. அவருக்கும் வயசாயிடுச்சுல்ல. அவரது அனுபவம் கட்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்பது முதல்வர் ஸ்டாலினுக்கும் தெரியும். ஆனால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போன்ற இளம் தலைமுறையினர் கட்சியில் முக்கியத்துவம் பெறும்போது வயதில் மூத்த, அதாவது சீனியர்களை சமாளிப்பது என்பது சவாலாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் ரஜினி தன் பேச்சில் சுட்டி காட்டியிருக்கிறார். அது யதார்த்தமான, அதாவது அவங்க அந்த காலத்திலிருந்து கட்சி, கலைஞருடைய காலத்திலிருந்து கட்சி கஷ்ட நஷ்டங்கள், இன்ப துன்பங்கள், மேடு பள்ளங்களை தாண்டி வரும்பொழுது அந்த தலைவர்களும் கூடவே இருந்து வராங்க. அவங்களும் அப்படிப்பட்ட தலைவர்களை இப்போ ஜூனியர் வர்றவங்கெல்லாம், ஜூனியர் வயதில் குறைந்தவர்கள் மேலே வரும்பொழுது அவர்களை எப்படி சமாளிப்பது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவர்களுடைய அந்த வயதிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ற அளவில் அந்த கொண்டு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதைத்தான் ரஜினிகாந்த் சுட்டியிருக்கார் ஒழிய அவர் யாரையும் குறைவாக சொல்லவில்லை. அதைத்தான் மேம்போக்காக, நகைச்சுவையாக, யதார்த்தமாக சுட்டியிருக்கிறார். அவர் யாரையும் குறைவாக பேசவில்லை என்பதுதான் யதார்த்தம். அமைச்சர் உதயநிதியும் ரஜினிகாந்த் பேச்சை ஆமோதித்து பேசியதும் குறிப்பிடத்தக்கது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள் கைகள் தான் ஓங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால் அதிலும் இப்போ விஜயின் தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியலில் நுழைய இருக்கும் இந்த நேரத்தில் 2026 அவங்க தமிழக வெற்றி கழகம் கொடி ஏற்றிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் 2026 வரப்போகுது. அவங்க தனித்து நிற்கிறாங்களா கூட்டணியா அதுங்கிறது இன்னும் தெரியல. அவங்க வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு இளைஞராக வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் எல்லா அரசியல் கட்சிகளும் இளைஞர்களை முன்னிறுத்தித்தான் தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்கு திமுக மட்டும் விதிவிலக்காகுமா? திமுகவும் அதற்கு விதிவிலக்கு அல்ல என்பதோடு அமைச்சர் உதயநிதிக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்படும் இந்த நேரத்தில் என்பதை உங்களிடம் கூறிக்கொண்டு இத்துடன் விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.